ஒருத்தன் டூ வீலர்ல வக்கீலா இருக்கட்டும் எவனா வேணாலும் இருக்கட்டும், டூ வீலர்ல இப்படி வந்து வண்டியை நிறுத்தி இருந்திருப்பான், அவன் என்ன ஆயிருப்பான்? உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்கனால அடிச்சதோட விட்டாங்க. இந்த ஜெயலலிதா கான்வாய் வண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் டூ வீலர்ல இப்படி நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு, அவர் முன்னாடி ஒரு வண்டி போய் நிக்குதியா? இல்ல ஐயா மோடிஜி வராரு, அவர் வண்டி முருகன் எல் முருகனை வச்சுங்க, அவ்வளவு பெருசெல்லாம் போக வேணாம், எல் முருகன் வண்டி வருது, ஒருத்தர் டூ வீலர்ல வந்து இதே மாதிரி இடிச்சிடலாம். நீங்க சொல்றீங்க அந்த வண்டி டூ வீலர்ல இடிச்சது இல்ல, இவன் தான் குறுக்கால வந்து அந்த வண்டியை மறைச்சிருக்கு. ஏதாவது இதுதான் பாலிடிக்ஸ். இதுதான் பாலிடிக்ஸ். எப்படின்னா ஒரு சின்ன கட்சி வச்சிருக்கவங்க இந்த மாதிரி வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த இந்த மாதிரி தலைவர்களை அசிங்கப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. புரியுதா? இதே வந்து மேல்மட்ட தலைவர்னா ஆளையே கொண்டு போவாங்க. ஜெயலலிதா வரதா ஒருத்தரெல்லாம் கையை மவுண்ட் ரோட்ல உள்ள வந்தான்னு 91ல கான்வாய் வர நேரத்துக்கு வண்டியை கிராஸ்ல விட்டான், அடிச்சு அவன் கையை காலெல்லாம் அங்க ஒண்ணுமே பண்ணல, வாங்க ராஜா வாச்சல குட்டின்னு கூட்டு போயிட்டாங்க. அவன் வெளியவே வரல, வண்டியும் பிடிங்கிட்டு அடிச்சு காலையை உடைச்சு கையை உடைச்சு குற்றியும் கொலையுமா, சென்னைக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாதுன்னு திறந்து விட்டாங்க. ஆமா, அது அப்ப வீடியோ எடுக்கல யாருமே.